சிந்தாமணி முகத்துல கரிய பூசி மீனா வீட்டை மீட்டெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க சார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கோர்ட்டுல இன்னும் 2 நாள்ல அந்த விஜயாவோட வீட்டை நான் ஏலம் விட போறதா நீங்க கோர்ட்டுல மனு கொடுத்துடணும். என்ன புரிஞ்சதுல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேச, என்ன மேடம் சொல்றீங்க? அதான் அந்த முத்துவும் மீனாவும் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே. சார், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி கோர்ட்டில் ஆக்ஷன் எடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணியுமே நேராக வெளியே வர, கொஞ்ச நேரத்தில் எங்கள் ரேகாவோட அப்பா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, கொஞ்சம் என்னோட ஆஃபீஸுக்கு வா சிந்தாமணி அப்படின்னு சொன்னதும் சிந்தாமணி கார் எடுத்துக்கிட்டு நேராக இங்கே ரேகாவோட அப்பா ஆஃபீஸுக்கு போகிறாங்க. என்னங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, ஆமாம் சிந்தாமணி, இன்னைக்கு காலையில தான் அந்த மீனா நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்கும் போது சத்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நான் ஒட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் சத்யா கிட்ட என்ன விஷயம்னு கேட்டா, வட்டிக்கு எவ்வளவு பணம் கிடைக்குமோ என்கிட்ட கேட்க சொல்லி அந்த மீனா சொல்லிட்டு போயிருக்கா போல இருக்கு. சத்யாவுமே என்கிட்ட வந்து பணம் கேட்டான். ஆனா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்ததா என்ன பண்ணலாம்? அந்த சத்யாவை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா அப்பா சொல்ல, என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன்தான் நம்ம ரேகாவோட மனசை மாத்தி எப்படியாவது நம்ம ஒட்டுமொத்த சொத்தையும் மடக்கி போடலாம்னு திட்டம் போட்டு ரேகாவை கல்யாணம் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க என்னமோ அவனுக்கு பணம் கொடுத்து உதவுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுதாங்க நமக்கு சரியான நேரம். இப்போ ரேகா பெங்களூர்ல இருக்கா. அதனால நாம இந்த நேரமா பார்த்து உங்க ஆபீஸ்ல பணம் கொடுக்காததுனால சத்யா உங்க பணத்தை திருடிட்டான்னு சொல்லி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டை மட்டும் அங்க ஸ்டேஷன்ல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சத்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம் எப்படியும் ரேகா காதுக்கு போகும். கண்டிப்பா நம்ம காதலிக்கிற பையன் ஒரு திருடனான்னு சொல்லிட்டு அவளே அந்த சத்யாவை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, ஆமா சிந்தாமணி, நீ சொல்றதும் சரிதான். என் பொண்ணை போய் ஒரு ஆஃப்டர் ஆல் என்கிட்ட வேலை செய்யறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பனா? நெவர். அந்த மாதிரி மட்டும் பண்ணவே மாட்டேன். நீ சொன்ன மாதிரி எப்படியாவது ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை திருடின மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகாவோட அப்பாவுமே சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் மீனாவோட வீட்டுக்கு வந்த வக்கீலுமே அந்த சிந்தாமணி அந்த ஃபினான்ஷியர் கூட சேர்ந்துக்கிட்டு ஃபினான்ஷியர் மூலயமா உங்க வீட்டை ஏலம் விடுறதா கோர்ட்டுல மனு கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ட்டுலயும் இன்னும் 2 நாள்ல விசாரணைக்கு வருது. சீக்கிரமா நான் சொன்ன மாதிரி 2 நாள்ல நீங்க அந்த 10 லட்ச ரூபாவை ரெடி பண்ணலனா அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் உங்க வீட்டை உங்களால மீட் எடுக்கவே முடியாது. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வக்கீல் கிளம்ப, அதே நேரம் அங்க இருந்த விஜயாவை இங்க அண்ணாமலை பார்த்து, நான் எத்தனை தடவை படிச்சு சொன்னேன் அந்த சிந்தாமணி கூட சேராதன்னு. இப்ப பாரு கடைசியில எங்க வந்து நிக்குது. அந்த 10 லட்ச ரூபாய் பணத்துக்கு முத்து எங்க போவான் சொல்லு? ராத்திரியும் பகலும் மீனாவும் முத்துவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால எங்க பணத்தை திரட்ட முடிஞ்சது? அவ்வளவுதான் போச்சு. இனிமே அந்த வீட்டை நம்மளால மீட் எடுக்கவே முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா அந்த பணத்தை இன்னும் 2 நாள்ல எப்படியாவது திரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் இங்க போலீஸோ நேரா அங்க சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. சத்யா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அதே நேரம் இங்க இன்ஸ்பெக்டரோ, கான்ஸ்டபிள் அந்த சத்யாவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் பதட்டமாகுது. சார், என்ன சார் சொல்றீங்க? என் தம்பி என்ன தப்பு பண்ணானா? வேலை செய்யற இடத்துலயே 5 லட்ச ரூபாய் பணத்தை திருடி இருக்கான் இந்த ராஸ்கல். அப்படி இருக்கும்போது இவன் மேல அவங்க ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யாவை அரெஸ்ட் பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் இங்க முத்துவோ, என்ன மீனா நடக்குது? ஆமாங்க, நான் தான் போய் சத்யா கிட்ட எப்படியாவது உங்கள் ஓனர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பணத்தை திரட்டி கொடுன்னு கேட்டிருந்தேங்க. வட்டிக்கு தான் கேட்டிருந்தேன். ஆனால் கடைசியில் ஓனர் இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கலங்க. சரி மீனா, பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. நீ வா கிளம்பு, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த வக்கீலை அழைச்சிக்கிட்டு இங்கே மீனாவோ முத்துவோ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போக, அங்கே ஏற்கனவே சிந்தாமணி தன்னோட ஹஸ்பண்ட் கூட அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்கே மீனாவோ அங்கே சிந்தாமணியை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. வந்த சிந்தாமணியோ அங்கே மீனா கிட்ட வந்து, என்ன கண்ணு, உன் தம்பிய வச்சு பணத்தை திரட்டி எப்படியாவது அந்த வீட்டை மீட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு நீ பெரிய திட்டம் போட்ட போல இருக்கு. ஆனா இந்த சிந்தாமணி யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சிந்தாமணி யார் தெரியுமா? அதோ இருக்காரே ரேகாவோட அப்பா,
அவர் தான் என்னோட புருஷன். அதனாலதான் அவர் மூலயமா உன் தம்பிக்கு சரியான ஆப்பு வச்சனா இனி உன் தம்பி வெளியவும் வர முடியாது. உன் தம்பி நினைச்ச மாதிரி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சத பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி மீனா கிட்ட சவால் விட, மீனா அவ கிடக்குறா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல அழைச்சுக்கிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போன முத்துவோ, சார் சத்யா பணம் திருடுறவனே கிடையாது சார். அவன் மேல போய் கேஸ் கொடுத்து அவனை உள்ள தள்ளணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இந்த சிந்தாமணி நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, வந்திருந்த வக்கீலுமே இங்க சத்யாவை பெயில் எடுத்துடுறாங்க. வெளியே வந்த சத்யாவோ அங்க இருந்த மீனா கிட்ட, அக்கா சத்தியமா நான் பணத்தை திருடவே இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சத்யா அழுது புலம்ப, சத்யா உன்னை பத்தி எனக்கு தெரியும், இப்போதைக்கு இங்க எதுவும் பேச வேண்டாம், நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யாவை அழைச்சுக்கிட்டு அங்க முத்துவும் மீனாவும் நேரா வீட்டுக்கு போறாங்க. போதுமா சத்யா, இதுக்கு தான் நான் சொன்னேன் படிச்சு படிச்சு அந்த ரேகா வேண்டா, ரேகாவை காதலிக்காதன்னு. நீ எங்க ரேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்க பயத்துல தான் அந்த சிந்தாமணி உன் மேல போய் கேஸ் கொடுத்து உன்னை ஜெயில தள்ள பாத்துருக்கா. இப்போ என்ன பண்றது? இப்போதைக்கு நீ பெயில தான் வந்திருக்க, ஆனா கூடிய சீக்கிரம் நீ திருடலன்னு சொல்லி எப்படியாவது உண்மையை நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க சத்யாவை பார்த்து புலம்ப, உடனே இங்க முத்து இருந்துகிட்டு, இங்க பாரு மீனா, காதல்னு வந்தா நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை நம்ம பாத்துக்கலாம். அதை விடு, நாம அந்த வீட்டை மீட்டு எடுக்கணும். இப்போ என்ன பண்றது? சரி வா, எங்கேயாவது போய் கடன் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு வர அங்க இருந்த ஸ்வேதா கிட்ட, ஸ்வேதா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா தனியா அழைச்சிக்கிட்டு போக, சொல்லுங்க மீனா, என்ன விஷயம்? அது உங்ககிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் இருக்குமா? இல்லைனா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை என்கிட்ட கொடுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பூக்கட்டியாவது உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்னதான் பணம் கேட்டாலும் என்கிட்ட இருக்கு, ஆனா 5 லட்ச ரூபாய் பணம்லாம் இருக்காது, ஒரு 2 lakhs வேணா வச்சிருக்கேன், அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்வேதாவால 2 லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுக்க, ஒரு வழியா அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல அங்க ரவியும் ஸ்ருதியும் வந்து தன்னால முடிஞ்ச வரைக்கும் 3 லட்ச ரூபாய் பணத்தை ஏற்பாடு பண்ணி அங்க முத்துக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. என்னங்க, இப்போதைக்கு நம்ம கிட்ட 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, ஆனா மேற்கொண்டு இன்னும் 5 லட்ச ரூபாய் பணத்துக்கு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட மீனா சொல்ல, உடனே விஜயா இருந்துகிட்டு, அப்புறம் என்ன, அதான் 5 லட்ச ரூபாய் பணம் வந்துடுச்சுல. டே முத்து, நீ தானே சொன்ன பணத்தை திரட்ட முடியலனா 2 வண்டியை நான் வித்துடுறேன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்காக அந்த வண்டியை வச்சிருக்க? பேசாம வித்துடு, நமக்கு நம்ம வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏ விஜயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பையனும் நீயும் சேர்ந்து அந்த வீட்டை கடல்ல கூட்டிட்டு போய் விடுவீங்க, ஆனா உங்களால என் பையன் முத்து இப்படி கடல்ல வந்து நிக்கணுமா? வண்டியெல்லாம் விற்கணுமா? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. ஏன்பா முத்து, வேற என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, அப்பா இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படியாவது பணத்தை திரட்டிடலாம்ப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்றாரு. மறுநாள் இங்க கோர்ட்டுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட கிளம்பிக்கிட்டு இருக்க, அது நேரம் இங்க விஜயா இருந்துகிட்டு, போச்சு, எல்லாம் நாசமா போச்சு, இந்த முத்துவும் மீனாவும் வீட்டை மீட்டு கொடுத்துருவாங்கன்னு நீங்களும் நம்பிக்கிட்டு இருந்தது எல்லாமே வெறும் வெத்து வெட்டுதான். இப்போ பாருங்க, நம்ம வீட்டையே ஏலத்துக்கு விட போறா அந்த சிந்தாமணி, என்ன பண்றதுன்னு தெரியல, இனிமேலும் நாம எதுக்காக கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசிக்கிட்டு இருக்க, உடனே இங்க முத்து இருந்துகிட்டு, அப்பா நாம கோர்ட்டுக்கு போய் தான்ப்பா ஆகணும், அங்க போய் கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எங்களால 5 லட்ச ரூபாய் பணம் தான் திரட்ட முடிஞ்சதுன்னு சொல்லி அங்க ஜட்ஜி கிட்ட பேசி இந்த பணத்தை கொடுத்தாவது நாம அந்த ஸ்டே ஆர்டரை வாங்கி பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, வேற வழி இல்லாம முத்து, மீனா, அண்ணாமலை, விஜயான்னு எல்லாருமே கிளம்பி கோர்ட்டுக்குமே போறாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட அங்க ஃபினான்சியரை அழைச்சிக்கிட்டு வந்த சிந்தாமணியும் அங்க மீனாவை பார்த்து, என்ன கண்ணு, பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல போல இருக்கு, சரி சரி, எப்படியோ அந்த வீடு நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சேரதான் போகுது, நீங்க எல்லாருமே நெத்தில நாமத்தை போட்டுக்கிட்டு இந்த கோர்ட்டை விட்டு வெளியே போக தான் போறீங்க, அதை நான் பார்த்து ரசிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி ஃபினான்சியரை அழைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள போக, கொஞ்ச நேரத்துல அங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, என்ன சார், இவங்களோட வீட்டை நீங்க ஏலம் விட போறதா கோர்ட்டுல மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிபதி கேட்க, அங்க ஃபினான்சியரோ, ஆமா சார், என்கிட்ட வாங்கின 48 லட்ச ரூபாய் பணத்துல 10 லட்ச ரூபாய் பணம் மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் 38 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கவே இல்லை,
அதனால தான் இப்போ எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுங்கிறதுனால அந்த வீட்டை நான் ஏலம் விட்டுட்டு எனக்கான பணத்தை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஃபினான்ஷியல் சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க முத்து இருந்துகிட்டு, ஐயா எங்களால முடிஞ்ச வரைக்கும் 5 லட்ச ரூபாய் பணத்தை தான் எங்களால திரட்ட முடிஞ்சது. இதை நீங்க வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது அந்த வீட்டை ஏலம் விடாத அளவுக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ரொம்ப வருத்தத்தோட அங்க ஜட்ஜி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஜட்ஜ் இருந்துகிட்டு, அது எப்படி முத்து, 10 லட்ச ரூபாய் பணத்துல நீங்க 5 லட்ச ரூபாய் பணம், அதாவது பாதிக்கு பாதி பணம் கோர்ட்டுல கட்டுனா எப்படி இதை நான் முடிவா கொடுக்க முடியும்? கண்டிப்பா அந்த வீட்டை இவங்க ஏலத்துக்கு விட்டுதான் ஆக முடியும். அவங்க சைடு தான் என்னால முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு நீதிபதி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வாசல்ல இருந்து இங்க மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க குரல் கொடுக்குறாங்க. மீனா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டு ஒரு 10 பேர்கிட்ட அங்க கோர்ட்டுக்குள்ள வரதை பார்த்ததும் இங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, நீங்களாம் யாரு? ஐயா நாங்களாம் மீனாவோட ஃப்ரெண்டு. மீனா ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அழைச்ச மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு கையில் 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து அங்கே மீனா கிட்ட கொடுத்து, மீனா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நீ கோர்ட்டில் கட்டு. என்னங்கக்கா இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி? மீனா எங்களுக்காக நீ எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க, எங்கள் குடும்பத்துக்கு என் பசங்களுக்குன்னு எவ்வளவோ படிப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு நேரம் கூட பார்க்காம உழைச்சி உதவி பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது உன்னோட வீட்டை நீ மீட்டு எடுக்க விடாம நாங்க விட்டுடுமா? இங்க பாரு, இந்த பணத்தை நீ எடுத்துக்க. எங்க கிட்ட இருந்த நகை அப்படி இப்படின்னு சேர்த்து வச்ச பணம்னு எல்லாருமே மொத்தமா சேர்த்து உனக்காக கொடுத்துருக்கோம். நீ கவலைப்படாத, பணத்தை நீ உடனே கொடுக்க வேண்டாம். உன்னால முடிஞ்ச வரைக்கும் எப்போ கொடுக்க முடியுமோ அந்த பணத்தை கொடுத்தா போதும். இப்போதைக்கு சீக்கிரமா எடுத்துக்கிட்டு போய் அந்த பணத்தை அந்த ஜட்ஜி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுமே 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்க ரொம்ப சந்தோஷமாவே மீனா அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து அங்க ஜட்ஜி கிட்டயுமே ஏற்கனவே வச்சிருந்த 5 லட்ச ரூபாவையும் இந்த 5 லட்ச ரூபாவையும் சேர்த்து 10 லட்ச ரூபாவா அங்க இருந்த ஜட்ஜி கிட்ட இங்க மீனா கொடுக்க, உடனே இங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கான 10 லட்ச ரூபாய் பணம் இதோ வந்திருக்கு. மீதி பணத்தை இன்னும் கொஞ்ச நாள் கால அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கங்க. அது வரைக்கும் இவங்களோட வீட்டை நீங்க ஏலம் விட முடியாது. அது வரைக்கும் இவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜுமே முடிவு சொல்ல, இதை கேட்டதும் சிந்தாமணிக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. ஜட்ஜுமே ஒரு நல்ல முடிவு சொன்னதை கேட்டதும் அங்க விஜயா அண்ணாமலைன்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. உடனே அங்க விஜயா கிட்ட வந்த முத்து இருந்துகிட்டு, என்னம்மா என்னமோ மீனாவால முடியாது, எங்களால முடியாது, சாதிக்க முடியாதுன்னு என்னென்னமோ பேசுனீங்க. இப்போ வீட்டை மீனா தான் மீட்டு எடுத்திருக்கா. என்னமோ பதவியை நீ கொடுத்துரு, அதுக்கப்புறம் அந்த வீட்டை நாம எடுத்துக்கலான்னு சொன்னீங்க. அந்த பதவியை வச்சுதான் இப்போ மீனா எல்லாருக்கும் உதவி பண்ணி எப்படியோ பணத்தை திரட்டி இப்போ அவங்களாலேயே நமக்கு அந்த வீடு கிடைச்சிருக்கு. இப்போயாவது மீனாவை பத்தி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கிட்ட முத்து மீனாவை பத்தி ரொம்ப பெருமையாவே பேசிக்கிட்டு இருக்காரு.